ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். இந்த ஈரான் அமெரிக்காக்குள்ளார அதே மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெருசாக எஸ்கலேஷனும் இல்லை, டிஎஸ்கலேஷனும் இல்லை, சொல்யூஷனும் இல்லை. ஆனால் போன மாதம் இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேர் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இன்னும் 2 கூட்டணி இந்த மிடில் ஈஸ்டில் உருவாக போகுது. அண்ட் என்ன காமெடினா, இஸ்ரேலும் ஈரானும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் சிரியாவும் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இந்த போருக்கு அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில அப்டேட் இருக்குது. நம்மளோட அரசாங்கத்திட்டேருந்து சில அப்டேட் வந்திருக்கு. அதனால் லாபம் அடைய போகிற கம்பெனிஸ் என்ன, நஷ்டம் அடைய போகிற கம்பெனிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் ரொம்ப குறிப்பாக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு போயிருக்கார். அதே மாதிரி நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் சைனாக்கு போயிருக்கார். நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கனடாவுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டார் எப்படி இருந்தது, குறிப்பாக ஃபார்மா செக்டாரில் செமாக்ளூடைடுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது இல்லாமல் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், USDINR, FIDI டேட்டா எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். கிட்டத்தட்ட 14 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நேற்று நம்மளோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொன்னவரோட பேர் நான் சொல்லலை, ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான கமெண்ட்ன்றதுனால. ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன் சார், ஸோ ப்ளீஸ் குட் ஸ்டாக் லிஸ்ட் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன விஷயம்னா, பொதுவாக நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது அனுபவத்தை கற்றுக்காம சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே கொண்டு வந்துடுறதுனால லாஸை சந்திக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ என்னோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்த புதுசில் என்கிட்ட பணம் இல்லை. ஒருவேளை என்கிட்ட பணம் அதிகமாக இருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தால் நானும் லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயம்னா, பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எதை கற்றுக்கிறது இல்லைன்னா, இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கற்றுக்கிறது இல்லை. இந்த இன்வெஸ்டர்ன்றவங்க யாருன்னா, அவங்க ஷேரை விற்கிற ஐடியாலேயே வாங்க மாட்டாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஷேரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இது கேட்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்களை கூட ஒரு சிலர் இந்த மாதிரி இருப்பாங்க. யாராவது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்க, பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தேவையே இல்லாமல் 10-15 ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க. 10-15 வீடுங்க கட்டி வாடகை விடுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா ரெண்டல் ஈல்டு 2% 3% தான். இந்தியாவில் 50 லட்ச ரூபா போட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா அளவுக்கு ரெண்ட் வாங்கினாலே பெரிய விஷயம். ஸோ வெறும் 2-3% தான் ரெண்டல் ஈல்டு. அப்புறம் எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு அசட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு அசட்ஸை சொத்துக்களை உருவாக்குறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று எக்ஸசிவ் கேஷ் ஃப்ளோ, அதிகமாக பணம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடுகளை அவங்க விற்க மாட்டாங்க. இதுதான் இன்வெஸ்டர் சைக்காலஜி. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் இருக்கவங்க பண்ணுறது. இப்போ இந்த ட்ரேடர்ன்றவங்க யாருன்னா, அந்த வீடை கட்டுற மேஸ்திரியாக இருக்கலாம், இல்லை கான்ட்ராக்டராக இருக்கலாம். அந்த கான்ட்ராக்டர் அந்த வீடை கட்டிட்டு அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க தான் ட்ரேடர்ஸ். இந்த கான்ட்ராக்ட் இப்போ தான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரு ஒரு 2-3 கோடி ரூபாய் சம்பாதிச்சதுக்கப்புறம் இவர் ஒரு 10-15 வீடு கட்டி வாடகைக்கு விடுவார். சரிங்களா? இதுதான் இன்வெஸ்டர் ட்ரேடருக்கு. நாம் எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான். அதனால தான் நம்மளோட வீடியோவை ஆரம்பிக்கும் போதே ஹலோ ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். காரணம், நம்ம எல்லாருமே ரொம்ப சின்ன கேபிட்டல் வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். பெரிய வெல்த்தோ இல்லை ஜெனரேஷனல் வெல்த்தோ நமக்கு கிடையாது. நாம தான் எல்லா பணத்தையும் சம்பாதிச்சு சொத்துக்களெல்லாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் நாம் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி செயல்பட முடியாது. ஒரு இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இப்போ பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டருக்கு ஸ்டாப் லாஸ்ன்றதே கிடையாது. ஒரு இன்வெஸ்டருக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஆனால் ஒரு ட்ரேடருக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஒரு ட்ரேடர் என்ட்ரி ஆகும்போதே இந்த விலை வந்தால் நான் விற்றுருவேன், இவ்வளோ லாபம் வந்தால் நான் விற்றுருவேன், இவ்வளோ நஷ்டம் வந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகணும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்ன்றவன் எனக்கு ஐடிசி பிடிக்கும், அதில் டிவிடெண்ட் வரப்போகுது, இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வாங்குறவங்க தான் இன்வெஸ்டர். நான் சில கம்பெனிஸில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஈக்விட்டாஸு. நான் ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கிறதுனால கிறிஸ்டில், கேம்ஸ், CDSL, NSTL, கேஃபின் டெக்னாலஜி, இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சீப்பாக இருக்கும்போதே, இப்போயும் அது சீப்பாக இருக்குது நிறைய கம்பெனிஸ், கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வேறு ஒரு சைக்காலஜியோடு பண்ணணும். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அக்கௌண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, ஒரு ட்ரேடராக இருக்கும்போது அது நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போதே நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டாக்ஸை கேட்டிருக்கீங்க, நான் ஸ்டாக்ஸை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது.
நம்ம வீடியோஸை பாருங்கள். 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு டெய்லி அதை படிங்க. அதில் நல்ல கம்பெனிஸ் இருக்கும், கெட்ட கம்பெனிஸ் இருக்கும். நான் ஒருத்தர் சொல்லிட்டதுனாலே அந்த கம்பெனிஸில் போய் நீங்கள் ஷேர் வாங்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தான் புஸ்வான லிஸ்ட்டு, சங்கச்சக்கர லிஸ்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க, தமிழ் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலாக. ஸோ அப்படி நீங்கள் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக மல்டி பேக்கரை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக 15% ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் போதும். அந்த 15% உங்களுக்கு கோல்டில் வந்தா என்ன, டிவிடெண்ட்டாக வந்தா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்தா என்ன, இன்ட்ராடேல வந்தா என்ன, எஃப்என்டோவில் வந்தா என்ன, எப்படி வந்தா என்ன, என்னோட அக்கௌண்ட் சைஸ் வருஷம் 15% இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வருஷம் 15% இன்க்ரீஸ் ஆனாலே 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட அக்கௌண்ட் டபுள் ஆகிடும். அடுத்த 30 வருஷத்துக்கு 6 முறை உங்களோட அக்கௌண்ட் டபுள் ஆனாலே 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 1 லட்சம்ன்றது 2, 4, 8, 16, 32, 64 லட்சம் ஆகிடும் அடுத்த 30 வருஷத்துக்குள்ளார. ஸோ சிம்பிள். அதே 10 லட்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 6,40,00,000 ஆகிடும். அஃப்கோர்ஸ் அன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் சின்ன அமௌண்ட் அந்தளவுக்கு பெருசாகும். இதை பண்ணாலே போதும். மல்டி பேக்கரை வந்து யாரால் கண்டுபிடிக்க முடியும்? யார்கிட்டையுமே டைம் ட்ராவலிங் விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அண்ட் அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது தான் அசட் டைவர்சிஃபிகேஷன். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் 3% மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா, தம்பி நீ டிவிடெண்ட்டாக எனக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நான் சொல்லக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக இருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் அது கேஸ்ட்ரால் இந்தியாவாக இருக்கட்டும், பவர் ட்ரேடிங் கார்பரேஷனாக இருக்கட்டும், கிறிஸ்டலாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், இவங்க பிடிசியாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப கம்மியான டிவிடெண்ட், ஒரு 1% 2% கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து எஃப்என்டோ பண்ணுறேன், எஃப்என்டோக்கு மார்ஜின் தேவை. நான் வந்து ஈக்விட்டி காம்பனண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு மார்ஜின் கிடைச்சிடும் இன்ட்ராடேக்கு. ஸோ ஈக்விட்டியில் ஒரு கம்பெனி நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது ஒரு 30% விழுந்துடுச்சுப்பா, இங்கேருந்து 30 ஏறுனா 45%, 50% லாபம் வரும் அப்படின்ற மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனி டிவிடெண்ட்டும் கொடுத்துச்சுன்னா அந்த கம்பெனியை நான் அப்படியே வச்சுப்பேன். டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மார்ஜின் யூஸ் பண்ணி நான் எஃப்என்டோவில் லாபம் சம்பாதிச்சிருப்பேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்தையுமே பண்ணி நான் 15%லேருந்து 20% ஒரு வருஷத்துக்கு எடுத்தால் போதும். நெட் டு நெட் டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் 15% என்னோட அக்கௌண்ட் க்ரோ ஆனால் போதும். இதுதான் என்னோட டார்கெட். ஸோ நீங்கள் இப்போ லாஸில் இருக்கிறதுனால எத்தனை % லாஸ்ன்னா இவர் சொல்லலை. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து உங்கள் ஸ்டேஜில் இருக்கேன்னு வச்சுக்கோம். ஏன்னா நான் உங்களுக்கு சஜஷன் சொல்லக்கூடாது, ஆனால் நான் உங்கள் ஸ்டேஜில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. நான் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் வந்து 40% அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு, 50% நஷ்டமாயிடுச்சு. 1 லட்ச ரூபா போட்டு இப்போ 50,000 ரூபா தான் இருக்குது. நான் இப்போ 50,000 ரூபாய் நான் ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் பண்ணாதே எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அது வரையும் எனக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தான் இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐடிசி 450 ரூபாயிலேருந்து 270 ரூபாய்க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 150, ஒரு 30, 180. இந்த 27 3 ரவுண்ட் பண்ணிட்டோம்னா கூட 180 / 30னா 60% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60லேருந்து 70% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐடிசி மட்டும் பீக்குக்கு போனால். இப்போ இருக்கிற விலையில் 5.5% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் 50,000 போட்டோன்னா எனக்கு 60% ஏறினா 30,000 ரூபாய் எனக்கு லாபம் வரும். ஸோ 50,000 ரூபான்றது 80,000 ரூபாய் ஆகிடும். புரியுதுங்களா? ஐடிசியில். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து கிட்டத்தட்ட 1025 இருந்தது, இப்போ 720, 30 இருக்குது. 300 ரூபாய் விழுந்திருக்கு. அதே 300 / 7னா 7 4 28, 40% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 50,000ல் 40%னா 20,000 ரூபாய் லாபம் வரும். அதுக்காக குறிப்பிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே வாங்குறதோ குறிப்பிட்டு ஐடிசிலே வாங்குறதோ கிடையாது. ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட்ரால் இந்தியா 2025 மார்ச்லேயே மேலேயான எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 245 ரூபாய்க்கு நான் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் 195 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 180லேருந்து 195 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இத்தனைக்கும் கேஸ்ட்ரால் வந்து 5-6% டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது மெச்சூர்டான பிஸ்னஸ், கேஷ் கவ். அந்த மாதிரியான ஷேர்ஸை வாங்கிட்டு ஃப்ளெச் பண்ணி நான் மார்ஜினாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் 5-6% ரிட்டர்ன் வந்தாலே எனக்கு போதும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் கேஸ்ட்ரால் வந்து 250 ரூபாய்க்கு போகும்போது நான் எக்ஸிட் ஆவேன். அதாவது லாபம் வந்த பணத்தை வச்சுட்டு அசல் பணத்தையாவது நான் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஐடி செக்டர் நான் இப்போதைக்கு சொல்லலை, ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே 20% ஏறி இருக்குது. கோல்டு வந்து இப்படி தான் ஒரு வாரத்துக்குள்ளார 17-18% ஏறி இருக்குது. ஆனால் கோல்டு வந்து இன்னமும் கூட 20% ஏறும். இந்த 2026 எண்டுக்குள்ளார இன்னும் 4 மாதம் இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 4 மாதத்துக்குள்ளார மறுபடியும் $5,500 போனால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன். நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய 1 சவர நகை வந்து 1,40,000 ரூபாய் போனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஸோ அதுக்காக விழாதான்னு கேட்டிங்கன்னா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரம் வந்து ஜாக்சன் ஹோல் மீட்டிங் நடக்குது, வியாழன் வெள்ளி சனி. அதில் கெவின் வார்ஷ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கு தப்பாக கொடுத்தாருன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழலாம்.
ஸோ எப்படி வேணாலும் இது நடக்கலாம். நாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அசட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட ரிஸ்க்கை குறைச்சிட்டாலே ரிட்டர்ன் அதிகமாகிடும். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் இன்னொரு கமெண்ட் வந்துருது, லலிதா ஜுவல்லர்ஸ் வந்து எனக்கு IPO அலர்ட் ஆகல, அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு. நான் அதுக்கான விஷயத்தை வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் இன்றைக்கி ஷேர்ஸை வாங்கினேன். அண்ட் அதை பற்றி நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி முதல் செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 2 வாரமாக வந்து இப்படியே தான் இருக்கேன். அந்த சங்கீத சுரங்கள்னு சொல்லிட்டு சந்தானமும் இன்னொருத்தனும் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க விடிய அந்த மாதிரி 2 பேரும் இப்படி கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் கையை இறக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரான் வந்து சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாள், அவருக்கு வந்து இந்த எக்கனாமிக் வாரை பற்றி எதுவுமே தெரியல, இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்கு, இதை பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை போதுன்னு சொன்னாங்க. அது அப்படியே கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க. என்னப்பா முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ இன்னமும் கூட எந்த விதமான கிளாரிட்டி வந்து இங்கே உருவாகலை. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வழக்கம் போலேயே வந்து ஈரான் வந்து மற்ற நாடுகள் எல்லாருமே மிரட்டியிருக்காங்க. கல்ஃப் ரீஜனில் இருக்கவங்க, நீங்கள் அமெரிக்காவோட இந்த எக்கனாமிக் வாரில் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம், உங்களால் க்ரூட் ஆயிலே விற்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து உண்டாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா, சிரியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் இஸ்ரேலோட மொசாட் டைரக்டரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இப்படி மீட் பண்ணதில் சிரியா, துருக்கி, இஸ்ரேல் இவங்க 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் செக்யூரிட்டி கமிட்டியை வந்து உருவாக்க போகிறாங்களாம். என்னென்னா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சண்டைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக. எப்படி இருக்குது பாருங்கள், இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு தான் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கு தான் பிரச்சனை. போன வாரம்லாம் துருக்கி வந்து நெத்தன்யாவுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஜாயிண்ட் செக்யூரிட்டி கமிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. அதே தான் சொல்கிறேன் இல்லையா, இந்த போர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் உட்காந்து கையெழுத்து போடுறாங்க. போர்க்களத்துக்கு போக மாட்டாங்க. போர்க்களத்தில் உண்மையாகவே சண்டை போடுறவன் போர் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டான். அதுதான் விஷயம். இவங்களுக்கு என்ன நாளைக்கே சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு திருப்பி அடிச்சுப்பாங்க. சாகிறது என்னமோ அப்பாவி சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ் தான். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஈரான் வந்து என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஏதாவது கப்பல் எங்களோட ரூல்ஸை மதிக்கலைன்னா அந்த கப்பலை வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் வந்து குண்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த கப்பலில் போய் ஆட்களை அனுப்பிச்சு அந்த கப்பலை வந்து அந்த ஓட்டிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு கப்பலே வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து சோமாலியா கடற்கொள்ளைகள்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்த பண்ண போகிறாங்களாம். அண்ட் ஈராக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஈராக், சவுதி அரேபியா, ஈரான் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலை வந்து உருவாக்க போகிறாங்களாம். ஸோ கிளியராக வந்து அந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி கமிட்டி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கவுன்சில், இதை உருவாக்கி எல்லாரையும் சண்டை போடாமல் அப்படியே வந்து போக போகுது. இது நடந்துருச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தான். எப்படியோ ஒன்று பிரச்சனையை முடிஞ்சு க்ரூட் ஆயிலோட போக்குவரத்து வந்து சுமூகமாக போச்சுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் வந்து இப்படி தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓமனோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான எந்த தீர்வும் எட்டப்படாமல் அப்படியே வந்து அதை சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து எந்த அப்டேட்ஸும் வரல. அண்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த போர் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 4 நாள் போனால் 6 மாதம் ஆகுது இந்த போர் ஆரம்பிச்சு. இப்போதைக்கு வந்து 2 பக்கமே வந்து சண்டைகள் எதுவும் நடக்கல, 2 பக்கமே பலம் இல்லை. அண்ட் ஈரானோட பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து 300-400% ஏறி இருக்குது. அதாவது அவங்களோட $1 வாங்கணுன்னா 20 லட்சம் ரியால்ஸை கொடுத்து தான் வாங்க முடியும். அப்போ $1 எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஈரானில் வந்து 20 லட்சம் ரியால்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட பணத்தோட மதிப்பு வந்து விழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க இந்த பிளாக்கேட், 2வது சாங்ஷன், இதன் காரணமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். அண்ட் இதை சொல்கிற விதமாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஈரான் இஸ் கம்ப்ளீட்லி கொலாப்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 6:10க்கு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால தான் நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபாபும் வந்து இந்த போரை முடிச்சுக்கலாம், நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா, அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் IRGC-யாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், ஹவுதீஸாக இருக்கட்டும், இவங்க ஒத்துக்கணும். இவங்க ஒத்துக்காத வரை பிரச்சனை முடிய போகிறது கிடையாது. ஏன்னா இவங்களே வந்து சுமூகமாக போனாலும் ஏதாவது ஒரு கப்பல் மேலே குண்டை போட்டு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பார்த்தோம்னா, உக்ரைன் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே அவருக்கு எதிராக வந்து கலக குரல் ஏற்பட்டிருக்கு. அவங்க உள்நாட்டுக்குள்ளார இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ முதல்ல எலெக்ஷனை பண்ணுவோம், வேறு தலைவரை தேர்ந்தெடுப்போம், நீ என்னது அப்படியே ஆண்டுகிட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அண்ட் அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் முடிகிற வரை எலெக்ஷன்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நெத்தன்யாகவும் இதே தான் பண்ணுறாரு. அங்கே அவங்களோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து லாஸ்ட் பல வருடங்களாக வந்து
இஸ்ரேல் வந்து ஸ்திரமாக 4 வருஷம் கம்ப்ளீட்டாக யாரும் பிரைம் மினிஸ்டர் இருந்தது கிடையாது. 5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தது கிடையாது. நடுவில் வந்து ஆட்சி கவிழ்ப்புகள் நடைபெறும். ஆனால் இவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக அவரோட டேர்ம் வந்து ஆட்சி செஞ்சது. அதுக்கு காரணம் ஏகப்பட்ட போர்களை வந்து காரணமாக காமிச்சார். இதே தான் வந்து ஜெலன்ஸ்கி பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டாக 30 பில்லியன் யூரோஸ் அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. இதே வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் புட்டின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும். ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து கிரவுண்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். நாங்கள் ஒரு பக்கம் அமைதிக்காக பேசுகிறோம், இன்னொரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் போன வாரம் நம்ம பார்த்தது தான், இந்த சவுத் கொரியாவோட அமெரிக்கா சேர்ந்து பண்ணிருந்த இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதையும் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் நம்ம ட்ரம்ப் தலைவர் வந்து ஜூன் மாதம் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. மொத்தமாக வந்து 1051 ட்ரேட்ஸை வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, இடிஎஃப்ஸ்ன்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதனோட டிரான்சாக்ஷனோட மதிப்பு மட்டும் $263 மில்லியன் அளவுக்கு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக கூடிய விஷயம். இந்த வாரத்தோட எண்டில் வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் நடக்க போகுது. அதில் உலகத்தில் கூடிய முக்கியமான சென்ட்ரல் பேங்க்ஸோட தலைவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பேச போகிறாங்க. அதில் முக்கியமான டேட்டாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கோல்டு அண்டு ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு டைரெக்டான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால. ஸோ இதை வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா, வர செப்டம்பர் 12, 13 வந்து நம்ம இந்தியாவில் வந்து நியூ டெல்லியில் வந்து பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்போட மீட்டிங் நடக்க போகுது. இதுக்கு வந்து இன்வைட் பண்ணுற விதமாக, இதுக்கான ஏற்பாடுகள் நடத்துகிற விதமாக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. நம்மளோட அஜித் தோவல் வந்து சைனாவுக்கு போயிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போனதில் புட்டினையும் சந்திச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு. புட்டினை சந்திச்சு நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஒரு மெசேஜை வந்து பரிமாறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்லப்படுறது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட அஜித் தோவல் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து சைனாவுக்கு போயிருக்கார் இல்லையா, அவர் அங்கே போகும்போது இந்த பார்டரில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸை பற்றி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கனடாவுக்கு போயிருக்காங்க இந்த எக்கனாமிக் ட்ரேட் பற்றின விஷயங்களை பேசுகிறதுக்காக. ஸோ இது எல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பெருசாக நம்மளோட அரசாங்கம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம். அண்ட் அந்த ஸ்கீம் வந்து மார்ச் 31, 2021 முடிஞ்சிருச்சு. ஸோ சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதன் காரணமாக அடுத்த 5 வருஷத்துக்கு 62,500 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து சப்போர்ட்டுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சப்சிடியாவோ இல்லை ஒரு இன்சென்டிவாவோ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து உள்நாட்டிலேயே இந்த ஃபோன்ஸுக்கான ரா மெட்டீரியலை தயாரிக்கணும், அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளார ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்றது இந்த ஸ்கீமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். இன்னொன்று, ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டராக ஒரு ட்ரேடராக நமக்கே இது தோணுதுன்னா அரசாங்கத்துக்கு தோணும், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு இது தோணதான் செய்யும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் அது விவோ மாதிரி குவாலிட்டியாக இருந்தால் நானே வாங்குவேன். அண்ட் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 11 ஏர்போர்ட்டை வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அதானி என்டர்பிரைசஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதானி என்டர்பிரைசஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பயங்கர வாலட்டாக இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம்னா 20% வரும் ஒரே நாளில். அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து கோதுமை சார்ந்த பொருட்கள், அதாவது மாவு, மைதா, ரவை இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு 3 வருஷமாக தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோதுமைக்கான மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பிளாக் சீல எந்த கப்பல் போனாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் கோதுமையோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த எக்ஸ்போர்ட்டோட பேனை வந்து இப்போது டெம்பரவரியாக வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணதுக்கு கூடிய சீக்கிரம் கோதுமையோட விலை வந்து நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஏறப்போகுது, சர்க்கரையோட விலை ஏறின மாதிரி. அந்த சர்க்கரையை பற்றி இந்தியன் சுகர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு சர்க்கரை கையிருப்பு இருக்குது, யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பர் லிமிட் வந்து வைப்பாங்க, இதுக்கு மேலே சர்க்கரையை வந்து விற்கக்கூடாது, இந்த விலைக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன், இப்போ தீபாவளி அதே மாதிரி ஆயுத பூஜைலாம் வரப்போகுது இல்லையா, அந்த சீசனுக்கு ஏற்ற அளவுக்கு எங்களால் அந்த டிமாண்டுக்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நேற்றே பார்த்தோம்னா 15% அளவுக்கு சர்க்கரையோட உற்பத்தியே வந்து குறைஞ்சிருக்கு நம்மளோட இந்தியாவில். அண்ட் வர செப்டம்பர் 1லேருந்து 3 இந்த 3 நாள் வந்து பார்த்தோம்னா
பவர் செக்டாருக்கான ட்ரேட் ஈவெண்ட் வந்து டெல்லியில் நடக்க போகுது. இது வரிசையாக வந்து ஒவ்வொரு செக்டாருக்கான ட்ரேட் ஈவெண்ட் வந்து டெல்லியில் நடந்துட்டு தான் இருக்குது. டெக்ஸ்டைல் கூட நடந்ததை நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு நடந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பவர் செக்டாருக்கான ட்ரேட் ஈவெண்ட் நடக்க போகுது டெல்லியில். இதில் வந்து கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க, இவங்க இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரஷ்யா கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, இந்தியாவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸோட அளவை வந்து நாங்கள் அதிகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் நாம் வந்து கோதுமையை வந்து ஏற்றுமதி பண்ணோன்னா அவங்க வந்து நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்திய அரசாங்கம், இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலையில் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு, கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட நிஃப்டி வந்து 24,285 ஓப்பன் ஆகிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபுல் டே வந்து நெகட்டிவான டெரிட்டரியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது என்னை பொறுத்தவரையும் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வரல. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலும் போகல. அதனால் க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு, ஃபிசிக்கல் க்ரூட் ஆயிலுக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் க்ரூட் ஆயில் கூட $91 வந்து செட்டில் ஆகிடுச்சு. $94 வந்து ஒரு $2 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ் வந்து யாராவது முடிவு பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் எஃப்ஐடிஐ டேட்டாவில் என்எஸ்சியில் வந்து செல்லர்ஸாக இருக்காங்க, ஒரு 500 கோடி ரூபா அளவுக்கு மைனஸில் தான் இருக்காங்க. ஆனால் பிஎஸ்சியோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பையர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து 160 பாயிண்ட் அளவுக்கு இன்ட்ராடே ஆயிலேருந்து விழுந்து, அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து 3/4க்கு 24,182 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சிஏஎஸ் க்ளோசிங்கில் வந்து 24,220 வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ப்ராடர் மார்க்கெட்டை பார்த்தோம்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 1:1, 1740 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1820 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. ஐடி செக்டார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.8% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. அதான் இந்த செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் காரணமாக. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு 1/4% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபார்மா செக்டாருக்கு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ரீசெண்டாக வந்து டாக்டர் ரெட்டி வந்து செமாக்ளூடைடில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேட்ச் வந்து ரீகால் பண்ணாங்க. அண்ட் அது தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் வந்து சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த செமாக்ளூடைடில் வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னோட அக்கா வந்து டாக்டர் தான், அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த செமாக்ளூடைடோட இன்ஜெக்ஷனோட விலை வந்து பயங்கர காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6,000-7,000 மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி அதிகமான ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த செமாக்ளூடைட் தேவை. டாக்டர்ஸ் அவங்களோட பிஸ்னஸுக்காக கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க, எனக்கு தோணுனது சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்கன்னா, டாக்டர் ரெட்டிஸ், பயோகான், சன்ஃபார்மா, ஜைடஸ், லூபின் இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து செமாக்ளூடைடை உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன் கொண்டு வரும்போது இவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். டெம்பரரியாக ஏதாவது ஒரு நீ ஜென்ரேஷன் இந்த ஷேர் ப்ரைஸஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து $4,670 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட் எடுக்கும்போது அண்ட் நம்மளோட புல்லியன் அசோசியேஷனில் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 16,490 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 15,120 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2,49,000 கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தை வந்து டச் ஆகிடுச்சு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $91.6 ஒரு பேரலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட USD/INR வந்து ஸ்லைட்டாக டிப்ரிஷியேட் ஆகி $95.73 வந்து ஒரு டாலர் வந்து $95.73 கொடுத்தா வாங்கலான்ற மாதிரி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி FIS வந்து 1,181 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் வந்து 2,493 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு ஃபஸ்ட்டு டைமாக ஸ்டாக் டிரைவேட்டிவ்ஸ், அதாவது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து சிஏஎஸ் க்ளோசிங் வந்து க்ளோஸ் ஆக போகுது. மிகப்பெரிய அளவுக்கு மேனிப்புலேஷனை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் அந்த பக்கம் போகாதீங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. பார்த்துக்கலாம், இன்னும் கூட ஒரு 15 நாள் போகட்டும், இந்த சிஎஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரட்டும். வேணும்னா லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் வேணும்னா ஏதோ ஒன்று பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிஎஸ் க்ளோசிங்னால உண்டாகக்கூடிய இம்பாக்ட் வந்து அடுத்த வர ஆப்ஷன்ஸில், அடுத்த எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து இம்பாக்ட் காட்டுறதில்ல. அந்த கரண்ட் எக்ஸ்பைரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா, ஸ்மார்ட் ஒர்க் கோ ஒர்க்கிங்கோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி 5% ஏறினது. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு ஏற்கனவே வந்து கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோட விளைவாக வந்து இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து 235 கோடி ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக ஷேர் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன மேட்டர்னா, இவங்களுக்கு அதிகமான கடன் இருக்குது. அதிகமான கடன் இருக்கிறதுனால அதிகமான வட்டியை கட்ட வேண்டியதாக இருக்குது.
அதிகமான வட்டியை கட்டுறதுனால அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட் வந்து குறையுது. அதிகமாக ப்ராஃபிட் குறையிறதுனால எக்ஸ்பென்சிவாக வந்து ஷேர் ப்ரைஸஸ் இருக்குது. இப்போதைக்கு இது போக வேணாம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் அடுத்து டைமண்ட் பவர் இன்ஃப்ரா, இதை வந்து டைகேப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு 53 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து. எதுக்குன்னா லோ டென்ஷன் ஹை டென்ஷன் கேபிள்ஸை வந்து இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷனோட டேட்டா சென்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா சென்டரோட கேம்பஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆரியன் ப்ரோட ஷேர் ஹோல்டர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க, இன்னொன்று டைகேப்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கிரீவ்ஸ் காட்டன், இவங்களோட எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவி வெஹிக்கல், இதில் வந்து இவங்க டபுள் டிஜிட் வந்து அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மார்க்கெட் ஷேரில். அதாவது ஓவராலாக வந்து மார்க்கெட் ஷேர் வந்து டபுள் டிஜிட்னா 10%லேருந்து 99% டபுள் டிஜிட் தான். மினிமம் வந்து 10% மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண நினைக்கிறாங்க. இது கிரீவ்ஸ் காட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் இதை விட இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இயல்பாக வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் இல்லாமல் மேக்னெட்ஸை தயாரித்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இவங்க இருக்காங்க. இது இவங்க பண்ணிட்டாங்கன்னா இவங்க மிகப்பெரிய அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணிடலாம், மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன், இதன் காரணமாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஒன்ஸ் இவங்க இது பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸும் இது பண்ணிட்டாங்கன்னா 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட விலையே வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓவராலாக பொருளாதாரத்துக்குமே பாசிட்டிவ் விஷயம் இருக்கும். இது எப்படி வந்து ரோல் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து இந்தியன் ஹோட்டல் கிட்ட வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்தியன் ஹோட்டல்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டாடா கம்பெனியோட ஒரு ஹோட்டல். அண்ட் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஹோட்டல் ஓரியன்ட் ஹோட்டலில் ஒரு 30% பக்கத்தில் ஷேர் ஹோல்டிங் இருந்தது. இப்போ வந்து இந்த ஓரியன்ட் ஹோட்டலை மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஓரியன்ட் ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கிறது என்னென்னா, 117 ஷேர் உங்ககிட்ட ஓரியன்ட் ஹோட்டல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 25 ஷேர்ஸ் வந்து இந்தியன் ஹோட்டல் கிடச்சிடும், இந்த ஸ்வாப் ரேஷியோ. அண்ட் இதன் காரணமாக வந்து இந்த சப்சிடி இந்த இந்தியன் ஹோட்டல் வந்து ஓரியன்ட் ஹோட்டல் வாங்குறது காரணமாக 7 ஹோட்டல்ஸும் 825 ரூம்ஸும் வந்து இந்த ஓரியன்ட் ஹோட்டல் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து கிடைச்சிட போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக 25 ஷேர் கொடுக்குறாங்க. இதனால் வந்து இந்தியன் ஹோட்டலோட ஷேர் ஹோல்டர் வந்து 1.6% அளவுக்கு ஷேர் டைல்யூஷன் ஆகும். இந்த ஷேர் டைல்யூஷன், ஷேர் கேபிட்டல், இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து கிளாஸ் 9 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம பேசியிருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியன் ஹோட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெர்ஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட மார்ஜின் வந்து 30% வரையும் போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த தாஜ் ஹோட்டலில் பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓரியன்ட் ஹோட்டல்ஸ். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து லார்சன் டியூப்ரோக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு 15,000 கோடி ரூபா மதிப்புள்ள கேஸ் கம்ப்ரெஷன் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதான், மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்த போர் முடிய ஏகப்பட்ட ஆர்டர் வந்து லார்சன் டியூப்ரோக்கு கிடைக்கதா போகுது. அண்ட் இதனோட விளைவாக வந்து இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் கம்ப்ரெஷன் பிளான்ட்டுக்கு மின்சார தேவை இருக்கு இல்லையா, அதையும் வந்து இவங்களே பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 230 kV எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் சப்ஸ்டேஷன் வந்து உருவாக்கி 2 சப்ஸ்டேஷன் வந்து உருவாக்கி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது லார்சன் டியூப்ரோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயினோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 9% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது. காரணம் என்னன்னா, ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனியோட இவங்க வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அண்ட் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி என்னன்னா, ஏகப்பட்ட சப்ளை செயின்லையும் இந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் இன்ஜினியரிங் சர்வீசஸ்லையும் இவங்க 2 பேருமே சேர்ந்து பங்காற்ற போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இது கூட ஓரளவுக்கு தான் பாசிட்டிவ் விஷயம். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த ஜப்பான் கம்பெனி டிவிஎஸ் சப்ளை செயினில் 0.5% அளவுக்கு ஷேர்ஸை வாங்க போகிறத சொல்லியிருக்காங்க. இது மார்க்கெட் வந்து எக்ஸைட் பண்ணியிருக்கு. ஆனால் இது ஹைலி ஓவர் வேல்யூட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஎஸ் வந்து கண்டினியூஸாக பல வருஷங்களாக வந்து ஹைலி ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்குது. அண்ட் அடுத்து லலிதா ஜுவல்லர்ஸோட ஷேரோட IPO வந்து இன்றைக்கி லிஸ்ட் பண்ணாங்க. லிஸ்டிங் என்ஸாக வந்து கிட்டத்தட்ட 32% அளவுக்கு கிடச்சிது. நான் வந்து IPO அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல. அண்டு நான் வந்து இந்த கம்பெனி வந்து அந்த லிஸ்டான ப்ரைஸ் 265 வாங்கிட்டேன். அதாவது ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். எனக்கு 265 ரூபா கிடச்சிருச்சு. அண்ட் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நான் வாங்கின விலையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது வந்து என்னோட ஒரு லாங் டேர்ம் பெட்டாக வந்து நான் வைக்க போகிறேன். அதாவது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ 1% அளவுக்கு லாங் டேர்ம் பெட்டாக அதை வைக்க போகிறேன். எப்படி நான் IDFC, ஈக்விட்டாஸ், கேம்ப்ஸ், கிறிஸ்டில், CDSL இதெல்லாம் நான் வச்சுருக்கணும், அதே மாதிரி இதுவும் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்க போகுது. ஃபெடரல் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் மாதிரி இதுவும் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்க போகுது. நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, லலிதா ஜுவல்லர்ஸ் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான், தங்கமயில், கல்யாண் மாதிரி. ஸோ நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்குது. இவங்களுக்கு புதுசாக ஃபண்ட்ஸும் கிடைக்க போகுதுன்றதுனால எக்ஸ்பான்ஷன் வந்து இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் 1% அளவுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ இதை லாங் டேர்முக்கு நான் ஒதுக்க போகிறேன்.
அண்ட் அடுத்து வேதாந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 5-6% அளவு கூடிய சீக்கிரம் பிளாக் டீல வந்து ஷேர்ஸை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஒன்ஸ் டிமர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வேதாந்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் விற்று அவங்களோட கடனை வந்து அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் அமெரிக்காவில் இவங்களோட பேரண்ட் கம்பெனியோட கடனை அடைக்கிறதுக்காக எக்ஸசிவாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே டிவிடெண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் வேதாந்தா அலுமினியம், அதாவது இவங்களோட ஜிங்க் பிஸ்னஸ், அலுமினியம் பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு ஒரு வாழை இலையில் வந்து விருந்து பரிமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதம் சாம்பார் அது மட்டும் தான் மெயின் டிஷ். மற்ற இந்த பொரியல் உப்பு ஊறுகாயிலெல்லாம் சைடு டிஷ்ஷாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த இரும்பு மற்ற பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பிஸ்னஸ் தான். கேஸு, இரும்பு, அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பிஸ்னஸ் தான். இந்த அலுமினியம் ஜிங்கில் வந்து டிவிடெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வேதாந்தோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கமாடிட்டிஸ் எல்லாமே இப்போ அதிகமான விலையில் இருக்குது. நல்லா விழுந்ததுக்கப்புறம் நல்லா சீப்பாக இருக்கும்போது வாங்கிட்டு 2-3 வருஷம் வெயிட் பண்ணோம்னா மறுபடியும் கமாடிட்டி சைக்கிளோட அப் சைக்கிள் வரும். அப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். கமாடிட்டியை பொறுத்தவரை அந்த சைக்கிளில் பொறுத்து தான் அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெஷ்ஷாக போகிறவங்க, ஆல்ரெடி இருக்கவங்க நல்ல லாபத்தில் தான் இருக்கீங்க. அண்ட் அடுத்து வோடஃபோன் ஐடியா, இவங்க கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து 45,000 கோடி லோன் வாங்க போகிறது தான். கிட்டத்தட்ட இவங்களோட Q4 நம்பர் சொன்னபோதே சொல்லிட்டாங்க, அதாவது கம்பெனி ரிவைவ் பண்ணுறதுக்காக. இது 45,000 கோடி ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. இது நடந்துச்சுன்னா இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இது வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து சேகல் இந்தியா, இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து 705 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ரோட் ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருணாச்சல் பிரதேஷில் ரோடு போடுறதுக்கான ஆர்டர். இதை வந்து 48 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வருஷத்துக்கு, அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த 705 கோடி ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட P&L வந்து சேர ஆரம்பிக்கும். இது சேகல் இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து விவியானா பவர் டெக்னாலஜி லிமிடெட், இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ட்ராக்டில் வந்து பவர் ப்ராஜெக்டான ஒரு கான்ட்ராக்டில் லோயஸ்ட் பிடராக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது 275 கோடி ரூபா மதிப்புள்ள கான்ட்ராக்ட் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தோம்னா 1700 கோடி ரூபா அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது விவியானா பவர் டெக்னாலஜியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டிவியில் வந்த செய்தி என்னென்னா இந்துஸ்தான் ஜிங்கில் கவர்மெண்ட் வந்து OFSல ஷேர்ஸ் விற்க போகிறதாகவும் 1-2% அளவுக்கு ஷேர்ஸ் விற்று 4000-5000 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறதா, அதாவது ஷேர்ஸை விற்று பணத்தை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்துஸ்தான் ஜிங்கில் நடக்கும்போது ஒரு டெம்பரவரியான ஒரு நீஜர் கிரியேஷன் வரது வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா கன்சல்டன்சி, இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்டேட் இது. இதனால் நாளைக்கு ஷேர் ப்ரைஸில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இவங்க நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய போர்ஷே இருக்குல்ல, அந்த போர்ஷே கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இது ஒரு இந்த ஐடி பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸோட பேர் வந்து MHP அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஐடி பிஸ்னஸை 320 மில்லியன் யூரோஸை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷே கிட்டேருந்தே அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து 1.25 பில்லியன் யூரோஸுக்கான ஒரு கான்ட்ராக்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது வியாபாரத்தையும் கொடுத்து எனக்கு இந்த வேல்யூ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். எனக்கு என்னென்னா இது எதுக்கு TCS கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் இவங்களுக்கே டாடா எலக்ஸி இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இது எதுக்கு TCS வாங்கியிருக்காங்க இந்த சப்சிடரியான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் TCSக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருக்கு, $90.8 வந்திருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டியும் குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, நாஸ்டாக் வந்து 1% நெகட்டிவாக இருக்குது. அண்ட் S&P 500 வந்து 0.25% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட 4674 அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் அப்டேட். நாளைக்கு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.